ஹாய் அமீஸ், இட்ஸ் யோர் ட்ரீம் லவ். ஹெட்செட் போடாதவங்க ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, இன்னும் பெட்டராக இருக்கும். இன் 1685 இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. கொரியாவில் உள்ள மொத்தம் 5 டைனாசிட்டி இருக்குது. அந்த 5 டைனாசிட்டிக்கும் டாப் மோஸ்ட் கிங்காக இருக்கிறது ஒரே ஒரு டைனாசிட்டி. அது நம்ம கிம்மோட டைனாசிட்டி தான். கிம்மோட டைனாசிட்டி கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக டாப்பில் தான் இருக்குது. இவங்களுக்கு எல்லாருக்கும் கீழே தான் மித்த 4 டைனாசிட்டி இருக்குது. இப்போது நம்ம கிம் டைனாசிட்டியை ரூல் பண்ணிகிட்டு இருக்க கிங் வந்து மிஸ்டர் கிம். அவரோட ரூலிங்லாம் எப்படி இருக்குன்னா, லைக் இன் ஹியூமனிட்டி, லைக் ரொம்ப கைண்டாக ரொம்ப மர்சினஸாக இருப்பார். இந்த ஒரு விஷயத்தினாலே நிறைய கிங்டம் வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டு அந்த கிங்டம் எப்படியா எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த 4 கிங்டம்லேருந்து ஒரு கிங்டம் லியோட கிங்டம். கிட்டத்தட்ட 8 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படியாவது அந்த கிங்டமை சரியாக வச்சு அதுக்கு இந்த 5 கிங்டமுக்கும் நம்ம தான் கிங்காக இருக்கணும்ன்ட்டு. பட் கிம் அதை விட்டு கொடுக்கவே இல்லை. பட் நான் அந்த கிங்டம் கீழே சரிஞ்சிருச்சு. கடைசியாக 1685 நடந்த வாரில் அவர் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாரு. வாரோட ஃபைனல் ஸ்டேஜில் லீ கிங்டம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படியும் நம்ம கிம்மை ஜெயிக்க முடியாதுன்ட்டு. அதுக்காக மிஸ்டர் கிம்மோட பின்னாடியே ஒரு வேலை பார்த்தாங்க. அவரோட சாப்பிட்ற ஃபுட்டில் பாய்சனை கலந்தாங்க. கிம் அதை சாப்பிட்டுட்டு ஹாஃப் அன் ஹவர்லேயே ஃபெயிண்ட் ஆயிட்டாரு. இப்போ எல்லாருமே அவரை வந்து என்னன்னு பார்த்து பாய்சனை வெளியே எடுத்துட்டாங்க. பட் அவரால் முழுசாக ரெக்கவர் ஆக முடியாது. அவரால் எந்திரிச்சு நடக்க முடியாது. அவரால் பேச முடியாது. இப்படி அவர் உடம்பு சரியாமல் போனதுனாலே அந்த வார் வந்து எண்டுக்கு வந்துருச்சு. லீ கிங்டமில் இருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எப்படியாவது இந்த வாரில் ஜெயிச்சு கிம் டைனாசிட்டியே இப்போ நமக்கு தான், இந்த கொரியாவே நம்ம தான் ஆள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. கடைசி நாள் வாரில் லீ சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவன் கழுத்துலேயே ஒருத்தவங்க வந்து கத்தியை வச்சு ஒரே அறை. எல்லாரும் சுற்றி இருக்க எல்லாரும் பயந்துட்டாங்க. முக்கியமாக லீ டைனாசிட்டிலேருந்து சண்டை போட வந்த எல்லா சோல்ஜர்ஸுமே பயந்து பின்னாடி போயிட்டாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம கதையோட ஹீரோ கிம் தயாங். கிம்மோட ஃபர்ஸ்ட் சன் அண்ட் கோயிங் டு பி அ கிங். இப்போது எல்லாருமே பயந்து பின்னாடி போகிறாங்க. எல்லாரும் அந்த பையனை பார்த்து ரொம்ப ஜர்க்காகிறாங்க. யார் இவன்ட்டு. லீ டைனாசிட்டியே பின்னாடி போயிடுச்சு. பிகாஸ் அவங்களோட தலைவரை கொண்டதுனாலேயே எல்லாருமே பயந்துட்டாங்க. பயந்து அவங்க நாட்டுக்கே திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கிம் டைனாசிட்டிக்குள்ள நுழையணும்னு நினச்சா அவங்களுக்கு இதுதான் நிலமை அப்படின்னு கீழே இருக்க லீயை தான் கத்தி வச்சு காமிக்கிறான். எல்லாருமே பயந்துட்டாங்க. கிம் டைனாசிட்டியில் இருக்க சோல்ஜர்ஸே பயந்துட்டாங்க. இப்போது அதில் இருக்க ஒரு மினிஸ்டர் தான், பிரின்ஸ் உங்களுக்கு கிங் கூட்டிகிட்டு வர சொன்னார். இப்போது தேங் தான் திரும்பி பார்க்குறான். அவன் மூஞ்சிலெல்லாம் ரத்தம் சதறி இருக்கு. இப்போது அதோட அந்த கத்தியை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து நடந்து போகிறான். இப்போ எல்லாருமே வழி விடுறாங்க. அந்த மினிஸ்டரும் பின்னாடியே போயிட்டுருக்கான். இப்போது தேங் தான் அவங்க அப்பாவை பார்க்குறான். அவங்க அப்பா பெட்டில் படுத்திருக்காரு. இப்போ தேங் கிட்டே போய் நிற்கிறான். அவங்க அப்பா கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. இப்போ தேங் தான் அதை பார்க்காம அவர் கண்ணை தொடச்சிட்டு, இந்த கிங்டம் நான் பார்த்துக்கிறேன், எவனும் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அங்கேருந்து எட்ட நகர்றான். இப்போ அவங்க அப்பா தான் கை பிடிக்கிறாங்க. பிடிச்சி தேங்க தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க மூஞ்சில் ஒரு எக்ஸ்ப்ரெஷனையும் காணோம். அவங்க அப்பா தான் ரொம்ப எமோஷனல் ஆகிறாரு. அவருக்கு இப்படி தேங்க பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தேங்கோட வயசு அப்படி. தேங்குக்கு இப்போ 13 வயசு தான் ஆகுது. 13 வயசுலேயே அவன் கிங் ஆகிறது அவங்க அப்பாவுக்கு பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. அந்த வயசில் இருக்க குழந்தைங்கள்லாம் ஜாலியாக சிரித்து விளையாண்டுட்டு இருக்கும் போது தயங் மட்டும் அவனோட கிங்டமை பார்த்துக்க போகிறான். அதை நினைக்கும் போதே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எல்லாருமே நேராக கிம் டைனாசிட்டி தான் வராங்க வார் முடிச்சுட்டு. இப்போது தேயாங்குமே கிங்குன்னு அவனுக்கு கிரீடமும் சூட்டுறாங்க. இதுக்கப்புறம் அந்த கிங்டமை பார்த்துக்க போகிறது கிம் தேங் தான். இந்த 5 டைனாசிட்டிக்கும் ஹெட்டாக இருக்க போகிறது நம்ம ஸ்டோரியோட ஒன் அண்ட் ஒன்லி ஹீரோவான கிம் தேங் தான். நம்ம ஹீரோட இன்ட்ரோ பார்த்தாச்சு. இப்போது நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோ பார்த்துருவோமா? இப்போது வயனான உங்களை தான் தேங் வந்து அவனோட கிரீடமை சூடும் போது தான், அந்த டைமில் தான் இந்தியாவில் உள்ள ஒரு கண்ட்ரியில் ஒரு லேடிக்கு ப்ரெக்னென்சி பெயின் வருது. அப்போ தான் ஒரு கேர்ள் பேபியும் பிறக்குது.
அது வேற யாரும் இல்லை, நீங்கள் தான். அந்த ஹார்ட்லெஸ் கிங்காக பிறந்த ஒரே குவீன் நீங்கள் மட்டும்தான். அந்த கொரியன் ஹார்ட்லெஸ் கிங்கும் இந்தியாவில் இருக்க நீங்களும் எப்படி ஒன்று சரிங்கன்னு பார்க்கலாமா? சரி, நம்ம கதையோட இன்ட்ரோ பார்த்தாச்சு. கிளியரான ஒரு விஷன் கிடச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு இமேஜின் பண்ண இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவாடா? இந்த கதையோட டைட்டில் சொல்ல மறந்துட்டல, த ஹார்ட்லெஸ் கிங். இந்த ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆக போது. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ எனக்கு கொடுங்கடா. இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி. நான் எப்படி தரப்போகிறேன்னு எனக்கு தெரியல, பெருசாக ஐடியாவும் இல்லை. கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாக தருவேன். ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியாகவே நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நீங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ கொடுங்கடா. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் வெயிட்டிங். உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு தான் நான் ஸ்டோரியை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு நான் யோசிப்பேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவாடா? இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வார் ஃபைட் நடக்கிற பிளேஸை தான் பார்க்குறோம். அங்கே பயங்கரமான சண்டை போயிட்டுருக்கு. சோல்ஜர்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போது அதில் நடுவில் ஒரு பர்சன் தான் குதிரையில் வேகமாக ஸ்வாட் எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே வரான். வழியில் இருக்க எல்லாரையுமே அந்த ஸ்வாடை வச்சு கொண்டுக்கிட்டே குதிரையில் வந்துட்டுருக்கான். எல்லாரும் யார் அது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவ்வளோதான் சண்டை போட்டுட்டு வரானே அப்படின்ட்டு கொஞ்சம் கூட ஈவிறக்க இல்லாமல் அவனை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு பயம் வருது. இல்லை 2 ஸ்டெப் பின்னாடி போகிறாங்க அவங்ககிட்ட தள்ளி. ஆப்போசிட் டீமை லீட் பண்ணிட்டு வர படைத்தலைவர், அதாவது அவங்க எல்லாருமே மெயின்டைன் பண்ணுறது ஒரு கமாண்டர் மாதிரி இருப்பான். அவன் வந்து இவனை பார்த்துட்டு முன்னாடி வரான். ஏன்னா இவங்களை பார்த்து பயந்து எல்லாரும் பின்னாடி போகிறாங்கன்னும் போது நம்ம தான் ஃப்ரண்ட்டில் போனால் எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஸ்டெப் முன்னாடி வரான். அவன் கையில் இருக்க அம்பை வச்சு அந்த குதிரையில் இருக்க பர்சன் மேலே தான் எய்ம் பண்ணுறான். எய்ம் பண்ணி அந்த அம்பை அடிக்கிறான். அந்த அம்பை நேராக போயிட்டு அவன் நெஞ்சிலே இறங்குது. அவன் கொஞ்சம் கூட அசரலை. அந்த குதிரையை விட்டு கீழே இறங்குறான். இறங்கும் போது தான் அவன் ஃபேஸில் இருக்க அந்த துணி எட்ட விலகுது. இப்போது அது யாருன்னு பார்த்தோன்னே எல்லாருக்கும் அவ்வளோ பயம். அம்பை விட்ட அந்த பர்சனுக்கு ஒரு மாதிரி பயம் உச்சத்தில் நிற்கிறான். இப்போது அந்த பர்சனும் நேருக்கு நேர் வந்து நின்றுட்டு அவன் நெஞ்சில் இருக்க அந்த அம்பை பிடுங்கி கீழே போட்டு, என்னை இங்கே அடித்தா நான் என்ன செத்துருவேன்னு பார்த்தியா? எனக்கு தான் இதயமே இல்லையே. இதயம் இல்லாதவனுக்கு அங்கே அடித்தா எப்பட்றா சாவு வரும்? என்னை கொல்லணும்னா அப்படின்ட்டு அவன் கத்தியை எடுத்து டக்குன்னு திருப்பி அவன் கழுத்து தான் அறுத்து போட்டுடுறான். தலை துண்டாக வந்துடுது. இதை பார்த்துட்டு எல்லோரும் பயந்து பின்னாடி போகிறாங்க. போய் உங்கள் கிங்க கிட்ட சொல்லுங்கள், முடிஞ்சா நேருக்கு நேர் வந்து மோதி பார்க்க சொல்லு இந்த தேவங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த துணியை வச்சு தான் அவன் மூஞ்சை மூடிக்கிட்டு அவன் கண்ணு மட்டும் தான் தெரியுது. அவன் ஸ்வாட் எடுத்துக்கிட்டு திருப்பி அந்த குதிரையிலே ஏறி நேராக அவன் டென்ட்டுக்கிட்ட தான் போகிறான். இப்போ அந்த குதிரையை விட்டு தயம் கீழே இறங்கிட்டு நேராக உள்ளே தான் போகிறான். அவனோட மந்திரியில் ஒருத்தவன் தான் அலெக்ஸ். இவன் எப்போ குயின் ஆனானோ அப்போலேருந்து அவனுக்கு ரைட் ஹேண்டா அவன் தான் இருக்கான். இப்போ அலெக்ஸ் தான் பார்த்துட்டு, பிரின்ஸ் என்னாச்சு, இதுக்கு தான் சொன்ன வேணான்னு அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க துணியை வச்சு அடைக்கிறான். ஒன்றும் இல்லை, அம்பு தான் இறங்குச்சு. என்னது அம்பா? அதுவும் நெஞ்சில் இறங்கியிருக்கு. உயிருக்கு எதாவது ஆபத்து வந்தா? இப்போது தேங்க தான் மேலே பார்க்குறான். அதெல்லாம் எதுவும் ஆகாது. எனக்கு புரியுது இதயம் இல்லைன்னு சொல்கிறது. ஆனால் உடம்பளவில் அங்கே இதயம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணி தானே ஆகணும். பிரின்ஸ் சொல்கிறத கேளுங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உட்காந்துட்ருக்கான். இப்போது அந்த அலெக்ஸ் தான் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு மருத்துவரை கூட்டிகிட்டு வராரு. இப்போ அந்த மருத்துவரும் பார்க்குறாரு, என்ன இவ்வளோ ரத்தம் போயிருக்கு? அதான் சொல்கிறேன், சீக்கிரம் கொஞ்சம் பாருங்கள். அரசே படுக்கிறீங்களா? இப்போது தயங்கம் படுக்கிறான். இப்போ அந்த மருத்துவர் தான் பார்த்துட்டு அதுக்கு அந்த மருந்தெல்லாம் வச்சுட்டு கட்டி தான் கட்டுறாரு. கட்டி முடிச்சுட்டு தான் திரும்புகிறாரு. இப்போ அலெக்ஸ் தான், என்னாச்சு பரவாயில்ல, ஆழம் அந்த அளவுக்கு போகலை, ஆனாலுமே ஒரு 2 நாளைக்காச்சும் ஓய்வு எடுக்கணும். இப்போ தயங்கண்ணா, அதெல்லாம் முடியாது, நாளைக்கு அவனை நான் கொல்லணும், கொன்னுட்டு நான் என்னோடய கிங்டமுக்கு திரும்பி போகணும், அவ்வளோதான். அலெக்ஸ் நாளைக்கு
கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அலெக்ஸ் தான் பார்க்குறான். ஐயோ, என்ன இவர் புரிஞ்சுக்க கூட மாட்டேங்கிறாரு. மருத்துவரே, இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா என்ன? பிரச்சனை வராது, உடம்பு சரியில்லாமல் போகும், அவ்வளோதான். நான் கொடுக்குற மருந்தை கொடுங்க, அதுவே ஓரளவுக்கு குணமாக்கும். இந்த பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பாட் மாதிரி கொடுக்குறாரு. அந்த பாட்டுக்குள்ளே தான் மருந்து இருக்குது. இதை அவரோட சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருங்க அப்படின்னு வைத்தியர் சொல்கிறாரு. இப்போ அலெக்ஸ் தான் அதை திறந்து கொஞ்சம் கையில் கொட்டிட்டு அவன் வாயில் தான் போடுறான். ஏன்னா ஃபஸ்ட்டே அவன் சோதனை பண்ணிக்கிறான். மிஸ்டர் கிம்க்கு நடந்த மாதிரி ஒரு விஷயம், அது கிம் தான் எனக்கு நடக்கக்கூடாதுன்னு. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றும் ஆகலைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சரி நான் அதை கொடுத்துட்றேன், நானும் வரேன் அப்படின்ட்டு அந்த மருத்துவரும் கிளம்பிடுறாரு. அலெக்ஸ் பார்க்குறான். இப்போ தயங் எங்கே போயிருக்கான்னு பார்த்தா குதிரையில் திருப்பி சண்டை போட தான் போயிருக்கான். என்ன தான் சொல்கிறதோ தெரியல. அலெக்ஸும் அவன் குதிரையை எடுத்துக்கிட்டு தேங்க நோக்கி தான் போகிறான். தேங்க சுற்றி பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக. இப்போது வார்லாம் நடந்து ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ தேங் தான் டென்ட்டுக்கு வந்து அவன் பெட்டில் படுக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி செஸ்ட்டில் பெயினாக இருக்குது. பட் இருந்தாலுமே அது வெளி காமிச்சிக்கல. இப்போ அலெக்ஸ் தான் அவசர அவசரமாக ஓடி வரான். பிரின்ஸ், இப்போ தேங் தான் கண்ணை மூடியிருப்பான். இப்போ டக்குன்னு திறந்துட்டு என்னாச்சு அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்காடுறான். கையில் என்ன? அது கிங்டம்லேருந்து வந்துச்சு. கிங்டம்லேருந்தா? நான் தான் வாருக்கு வந்தேன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன? யார்கிட்ட இருந்து? இப்போ அலெக்ஸ் தான் அந்த மடலை பிரித்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதை படித்த உடனே தேங்க்கு செம்ம கோவம். என்ன சொல்கிற? அதெல்லாம் உண்மையா என்ன? ஆமாம் பிரின்ஸ், அப்படி தான் எனக்குமே தகவல் வந்துச்சு. இப்போது தேங்க்கு செம்ம கோவம். அவன் கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. இங்கே பாருங்கள், நீங்கள் கோவப்படாதீங்க, அங்கே ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, நீங்கள் ஓய்வு எடுக்கணும். என் உயிரை விட அங்கே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இங்கே நாளைக்கு காலையிலே கிளம்புறோம். இப்போ அலெக்ஸ் தான் அவன் கோவத்தை பார்த்துட்டு அவனுக்கு எதுவும் சொல்ல முடியாது. சரி பிரின்ஸ், போகிறதுக்கு ஏற்பாடு மட்டும் பண்ண, மித்ததை நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு இந்த வார் எண்டுக்கு வருது அப்படின்ட்டு கோவமாக சொல்கிறான். அலெக்ஸ் இதை பார்த்துட்டு செம்ம பயமாக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் டே தான் அந்த வாரோட எண்டு வந்துருச்சு. தியாங் வந்து ஆப்போசிட் கிங்கை கழுத்தில் கத்தி வச்சு நின்றுட்டுருக்கான். எல்லாரும் பயந்து பின்னாடி போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் எவனும் கிம் டைனாஸ்டியை நெருங்கவே பயப்படணும். யார் வந்தாலும் கடைசியாக அவனோட நிலமை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தறுத்து துண்டை போட்டுடுறான். அவனோட முகத்தில் கொஞ்சம் கூட ஒரு ஈவ இறக்கமே கிடையாது. ரத்தம் மூஞ்சில் தெரிக்குது. அவனுக்கு அதை பற்றின கொஞ்சம் கூட கவலையும் கிடையாது. அலெக்ஸ் அப்படின்னு கத்துறான். கத்துன உடனே அவனை குதிரையும் ஓடி வருது. பின்னாடி ஒரு குதிரையில் அலெக்ஸ் வந்துட்டுருக்கான். கிளம்பலாமா? கிளம்பலாம் பிரின்ஸ். இப்போ தேங் தான் அந்த குதிரையில் ஏறி அவன் பாட்டி கிளம்புறான். அலெக்ஸ் பார்த்துட்டு சொன்ன மாதிரியே முடிச்சிட்டாரு. நம்மளும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங் பின்னாடியே போயிட்டுருக்கான். இப்போது கிம் டைனாசிட்டிக்காக சண்டை போட்ட எல்லா சோல்ஜர்ஸுமே கிளம்புறாங்க அங்கேருந்து. ஏன்னா அவரோட கிங் கிளம்பிட்டாருன்னதும் அவங்களும் பின்னாடி கிளம்புறாங்க. வார் நடந்த பிளேஸ்லேருந்து கிம் டைனாசிட்டிக்கு வரத்துக்கு 5 நாள் ஆகும். ஆனால் தியாங் வந்து 3 நாள்லே வந்துட்டான். எங்கேயும் ரெஸ்ட் எடுக்கல. வார் முடிச்சுட்டு கிளம்புனதோட நேராக அவன் பேலஸ்க்கு தான் வந்துட்டுருக்கான். இப்போ அலெக்ஸ் தான், ஐயோ இவர் என்ன ரெஸ்ட் எடுக்காமல் ஓடிட்டு வராரு, நம்மளாலே முடியலையே அப்படின்ட்டு குதிரையில் தான் வந்துட்டுருக்கான். இப்போது தியாங் தான், அலெக்ஸ் வேகமா. இந்த வந்துட்டு பிரின்ஸ். தியாங் வேகமாக போகிறான். இப்போ அலெக்ஸை பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். நேராக பேலஸோட கேட் கிட்ட தான் போய் நிற்கிறான். அங்கே எல்லாருமே வாரில் ஜெயிச்ச கிங்கை வரவேற்கிறதுக்காக பூவெலாம் போட்டு பிரம்மாண்டமாக செலிப்ரேஷன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது தேங் தான் வந்து கதவை திறங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் தான். இப்போ டக்குன்னு எல்லோரும் திறக்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டார் பிரின்ஸன்ட்டு. கதவை திறந்ததும் அதே ஸ்பீடில் வேகமாக குதிரை எடுத்துகிட்டு உள்ள போகிறான். அலெக்ஸுமே போகிறான். போயிட்டு குதிரையை விட்டு இறங்கிட்டு அங்கேருந்து வேகமாக நடக்கிறான். அலெக்ஸும் குதிரையை விட்டு இறங்கிட்டு இவ்வளோ வேகமாக போகிறாரு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு இறங்க அவனும் பின்னாடி போயிட்டுருக்கான். தேங் தான் அதே கோவத்தோட நேராக போயிட்டு ஒரு அறைக்கு முன்னாடி தான் நிற்கிறான்.
இப்போ அலெக்ஸ் தான் ஆ இப்போ தயங் தான் அந்த ரூமோட கதவை திறந்துட்டு உள்ளே போகலான்ட்டு இருக்கான். அங்கே காவலுக்கு நின்றுட்டு இருந்தாங்களா, பிரின்ஸ் உங்களை தடுக்கிறதுக்கு எங்களால் முடியாது, ஆனால் உள்ளே வந்து மருத்துவர் பார்த்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்போ தேங்க் தான் செம்ம வருது. திரும்பி ஒரு முறை தான் அவங்க எல்லாம் எட்ட போகிறாங்க. இப்போ அலெக்ஸ் தான் பிரின்ஸ் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொன்னதும் திரும்பி தயங்க வந்து அலெக்ஸ் தான் பார்க்குறான். பார்த்துட்டு 2 ஸ்டெப் பின்னாடி வந்து நிற்கிறான். அரை மணி நேரம் ஆகுது, இன்னுமே வெளியே வரல. அலெக்ஸ் தான் பார்க்குறான். இது வரைக்கும் யாருக்குமே வெயிட் பண்ண மாட்டார், யார் பேச்சும் கேட்க மாட்டார், ஆனால் இவர் ஒருத்தவரை தவிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு நிற்கிறான். இப்போது அரை மணி நேரம் கழிச்சு மருத்துவர் தான் வெளியே வராரு. 2 பேர் வராங்க. ஆமாம், அந்த மருந்து தான் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அதை தான் நம்ம தேடணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராங்க. இப்போது தயங்க பார்த்ததும் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பவ் பண்ணுறாங்க. இப்போ தயங்க தான் நேராக உள்ளே போகிறான். அலெக்ஸ் தான் என்னாச்சு, அதுவா சொல்கிறேன், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலெக்ஸ் அந்த 2 மருத்துவரையும் கூட்டிகிட்டு ரூம்குள்ளே தான் வரான். தியோங் வந்துட்டு பெட்டில் படுத்திருக்க அந்த பர்சனை தான் பார்க்குறான். அவனுக்கு எதுவும் சொல்ல முடியல, அவ்வளோ கோவம். என்னாச்சு, இப்போ எப்படி இருக்கான் அப்படின்ட்டு அந்த பர்சனோட தலையை தான் கோதி கொடுத்துக்கிட்டே நிமிர்ந்து கேட்குறான். இப்போ மருத்துவர்லாம் அரசே அவர் சாப்பிட்ட நஞ்சு அவரோட மூளையை போய் பாதிச்சிருக்கு, அதனால் இப்போ செயலருக்கு செஞ்சிருச்சு. இப்போ அதை குணப்படுத்த எந்த மருந்தும் இல்லையா? இருக்குது பிரின்ஸ், ஆனால் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. எவ்வளோ தூரம் இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, சொல்லுங்கள். அது இந்திய தேசம்னு ஒன்று இருக்குது. அங்கே இந்த ஒரு ஊரில் ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் தான் இந்த மூலிகைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் புத்தகத்தில் படிச்சிருக்கேன். அதை போய் எடுத்துகிட்டு வந்து தான் இவரை காப்பாற்றணும். உயிரை காப்பாற்றிடலாம், ஆனால் அவர் திருப்பி அவர் நினைவுக்கு வர எத்தனை நாட்கள் ஆகும்னு எங்களால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தயங்கு தான் அவ்வளோ கோவம். அவனுக்கு வர கோவத்துக்கு அங்கே இருக்க பெஞ்சை ஒரு படார்னு அடிக்கிறான். இப்போ அலெக்ஸா பிரின்ஸ் கோவப்படாதீங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன காரணம்? கூப்பிட அவனை. பிரின்ஸ் நீங்கள் தானே அவனை சிறையில் வைக்க சொன்னீங்க வர வரைக்கும். எனக்கு தெரியாது, இப்போ நீ அவனை கூப்பிடுற. சரிங்க பிரின்ஸ். இப்போது வேற ஒருத்தங்கிட்ட சொல்லி அந்த பர்சனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அவன் வரான், கையில் வந்து அந்த கைதிங்க போடுற மாதிரி அந்த கம்பிலாம் கட்டியிருக்கு, அதோடு நடந்து வரான். மேலே அங்கங்கே அடிச்சிருக்காங்க, ரத்தமாக இருக்குது. இப்போ வந்து தேங்க முன்னாடி தான் நிற்கிறான். இப்போ அந்த பர்சன் தான் தேங்க முன்னாடி முட்டி போடுறாங்க. இப்போ தேங் தான் ஜாக் என்ன நடந்துச்சுன்னு உண்மையை மட்டும்தான் சொல்கிற. என்னோட தம்பி ஜங்குக் ஏன் அப்படி இருக்கான்? அவன் என்ன சாப்பிட்டான்? என்ன நடந்துச்சு? 6 மாதம் எங்கே போனீங்க? எனக்கு எல்லா உண்மையும் வேணும். அவன் உடம்புக்குள்ளே அந்த பாய்சன் எப்படி போச்சு? அவன் சாப்பிட்ற ஒரு சாப்பாடும் அவனுக்கு முன்னாடி நீ பரிசோதனை பண்ணிட்டு தானே அவனுக்கு கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆமாம் பிரின்ஸ், நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் நான் அதை மீறினது கிடையாது. அப்புறம் எப்படி நடந்துச்சு? 6 மாதமாக எங்கே போனீங்க? அது அது வந்து இப்போ சொல்கிறியா இல்லையா அப்படின்ட்டு அவன் வாள் எடுக்கிறான். 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வார்க்கு போனப்போ ஜங்குக்கு இளவரசர் தான் எனக்கு இந்த ராஜ்யத்திலே இருக்க ரொம்ப கடுப்பாக இருக்குன்ட்டு எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. நான் வேணான்னு சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக திட்டுவீங்கன்னு தெரியும். நான் சொன்னேன், அவர் கேட்கவே இல்லை. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வான்னு சொல்லி அவர் தான் கூட்டிகிட்டு போனார். நானுமே அவர் சும்மா தான் வெளியே போகிறாரு போல், நம்மளும் துணைக்கு போகணுன்னு சொல்லிட்டு நானுமே கூட போனேன். அவர் நேராக கடல் பகுதி இடத்துக்கு தான் போனார். அங்கே இருக்க ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு கிளம்பணும். இப்போது தேவங்க தான் முறைச்சி பார்க்குறான். என்னை மன்னிச்சிடுங்க பிரின்ஸ், உங்களை கேட்காம நாங்கள் அவ்வளோ தூரம் போனது தப்பு தான். நான் எவ்வளோ சொல்லியும் ஜங்குக் இளவரசர் கேட்கவே இல்லை. அவரோட கட்டளையை நான் எப்படி மீற முடியும்? அதனால தான் வேறு வழி இல்லாமல் நான் அவர் கூட போனேன். இங்கேருந்து கடல் தாண்டி நிறைய ஊருங்களுக்கு போனோம். அப்படி நாங்கள் போனது தான் இந்திய தேசம். அங்கே ஒரு ஊரில் தான் நாங்கள் வந்து கப்பலை நிப்பாட்டிட்டு சுற்றி பார்க்குறதுக்காக போனோம். அது ஒரு இரவு நேரம். நான் எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை.
அங்கே நைட்டு நிறைய திருவிழாலாம் நடந்துட்டு இருந்தது. ஜங்குக் இளவரசர் அதை ஆசையாக பார்த்துட்டு அவர் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போயிட்டாரு. நானுமே அவர் கூட தான் இருந்தேன். அப்போது அங்கே கூட்டம் அதிகமாக அதிகமாக ஜங்குக் இளவரசர் எங்கே போனாருன்னு தெரியல. நானும் அவரை தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல அவரை தேடினேன். ஒரு 3 மணி நேரம் கழித்து அவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவரை நான் பார்க்கும்போது வழக்கத்துக்கு மாறா அதிக சிரிப்பு சந்தோஷமாக இருந்தார். அதுவும் இல்லாமல் அவங்க நாட்டு உடைய போட்டிருந்தாரு. இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், ஜாக், நான் இங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன். எனக்கு அவங்க மொழி ஆனால் புரியலை. ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா. அவள் தான் எனக்கு இந்த உடையை கொடுத்தா. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்கு காமிக்கிறான். இளவரசி நல்லா தான் இருக்கு. ஆனால் யாரோ. ஜாக், நீ அந்த பொண்ணை பார்த்தா நீ பேச மாட்ட. அவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா. எனக்கு பார்த்தோன்னே அவளை பிடிச்சிருச்சு. இந்த உலகத்தில் அவ்வளோ மாரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததும் கிடையாது. அவ்வளோ அழகு. இளவரசி என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் நம்ம தயாங் பிரின்ஸுக்கு தெரிஞ்சா என்ன ஆவறது? அதுவும் நம்ம ஊரில் சொல்லாமலே வந்துட்டோம். அதுக்கே அவர் அவ்வளோ கோவத்தில் இருப்பார். தேவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். எங்கள் அண்ணன் நான் சொல்கிறத கேட்பாரு. இப்போதைக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை மட்டும் பாரு, சரியா? நீ எனக்கு வேலை சரியா, எங்கள் அண்ணனுக்கு வேலை சரியா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? உங்கள் 2 பேருக்கும் தான். எங்கள் அண்ணன் எனக்கு தானே உன்னை வேலை பார்க்க சொன்னா. அப்போ நீ எனக்கு தானே வேலை பார்க்கணும். ஆமாம் இளவரசி. அப்போ நான் சொல்கிறத மட்டும் கேளு, புரியுதா? சரி சரி வாங்க, இரவு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம திரும்பி படகுக்கே போவோம். எனக்கு இங்கே இன்னும் சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக இருக்கே. திருப்பி அவளை நான் பார்த்தேன்னா? ஐயோ வாங்க, ஆல்ரெடி இந்த ஊரே ஒரு மாதிரி இருக்குது. நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்கே பாரு, நீனும் இந்த உடையை மாற்றிக்கோ. உனக்கும் யாரும் பெருசாக தெரியாது. தப்பா இரு, வா உனக்கு வாங்கி தரேன். ஐயோ எனக்கு வேண்டாம். நான் சொன்ன கேட்க மாட்டியா என்ன? கேப்ப இளவரசே. அப்புறம் என்ன, வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே இருக்க ஒரு ட்ரெஸ்ஸு தான் வாங்கி தரான். ஜாக்கோ அதை போட்டுக்கிறான். என்னது இது என்ன இப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. ஜங்குக்கு எதிர்பார்த்த மாதிரி அந்த பொண்ணையும் காணோம். இப்போ ஜாக் தான், இளவரசே வாங்க போயிடலாம், ரொம்ப நேரம் ஆச்சு. அட சரி வா, நாளைக்கு வரணும் சரியா? கண்டிப்பாக நாளைக்கு வரலாம் வாங்க அப்படின்ட்டு இப்போ படகுக்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த படகுல அவங்க தூங்குறதுக்கான எல்லா இடமும் எல்லா வசதியும் அதில் இருக்கும். அப்படி தான் வந்திருப்பாங்களே. இப்போ அங்கேயே போயிட்டு 2 பேரும் தங்கிடுறாங்க. இப்போ காலையில் தான் ஜாக் எந்திரிச்சு பார்க்குறான். ஜங்குக்கு காணோம். பயந்துட்டான். ஐயோ இளவரசே எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படகுலாம் தேடி பார்க்குறான். அங்கே இருக்க சோல்ஜர்கிட்டலாம் கேட்குறான், இளவரசரை பார்த்தீங்களா? இல்லையே, பார்க்கலையே. ஐயோ அவர் படகுல காணோம், வாங்க எல்லாம் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்கும் அங்கே இருக்க 2-3 சோல்ஜர்ஸோட கீழே இறங்கி போய் தேடுறான். இப்போது சாயந்தரமே ஆயிடுச்சு, இன்னும் அவன் கண்டுபிடிக்கல. ஜாக் ரொம்ப சோர்வாக உட்காந்துருக்கான். இப்போது பிரின்ஸுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ எங்கே போனாருன்னு தெரியலையே, எனக்கு கொன்றுவார் அப்படின்ட்டு புலம்பி நின்றுட்டுருக்கான். இப்போ பின்னாடிலேருந்து ஒரு கை தான், ஜாக் அப்படின்னு. இப்போ திரும்பி பார்த்தா அது ஜங்குக் தான். ஐயோ இளவரசே எங்கே போனீங்க? உங்களை காலையிலேருந்து தேடிட்டுருக்கேன். டேடி பதறாத, ஒன்றும் இல்லை, நான் சும்மா சுற்றி பார்க்க தான் வந்தேங்க. சொல்லிட்டு வர மாட்டிங்களா? நான் பயந்தே போயிட்டேன், காலையிலேருந்து உங்களை தேடிட்டுருக்கேன். நான் தான் வந்துடுவேன்ல, நீ எதுக்கு பயப்படுற? ஏன் பயப்படுறேண்ணா? தியாங் பிரின்ஸ்க்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி வா, அதான் ஒன்றும் இல்லை, நல்லா தானே இருக்கேன், பார்த்துட்டல, போகலாமா? வாங்க, இதுக்கப்புறம் சொல்லாமல் வராதிங்க இந்த மாதிரி. இப்போ கொஞ்ச நேரத்தில் பயமே ஊற்றிட்டீங்க. இப்போ பின்னாலேருந்து தான், ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பொண்ணு தான் இது அங்கேயே மறந்து விட்டுட்டு வந்துட்டீங்க. இப்போ ஜங்குக் தான், ரொம்ப நன்றி. இப்போ அவள் சிரிக்கிறா. சரி வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. ஒரு நிமிஷம், என்னது? நாளைக்கு எப்போ வந்தால் பார்க்க முடியும் அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்களா? இன்றைக்கி நான் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன், அதுக்கு தான் கேட்குறேன். இப்போ அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு, இந்த நேரத்துக்கு வாங்க, உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ ஜங்குக் தான் அதை பார்த்து சிரிக்கிறான். ஏ ஜாக், நாளைக்குமே நான் அவளை பார்க்க போகிறேனே, எனக்கு ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜாக் தான், இளவரசே என்ன நடக்குதுங்க?
அதெல்லாம் உனக்கு புரியாது, வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ஜங்குக் தான் திரும்பி பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வரான். இப்போ ஜாக்கோ திரும்பி அந்த பொண்ணை பார்த்துட்டே வரான். என்ன நடக்குது, பிரின்ஸ்க்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே. இப்போ அதே மாதிரி தான் டெய்லியுமே ஜங்குக் வந்து ஜாக்கை விட்டுட்டு அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக டெய்லியும் போயிடுறான். ஜாக்குக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, பிரின்ஸ்க்கு என்ன பதில் சொல்லுவோம், இவர் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எனக்கு குழப்பமாகவே இருக்குது. இப்போது ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ ஜங்குக் கிட்ட தான், இளவரசே நம்ம எதுக்கு வந்தோம், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம என்ன ஊரெல்லாம் சுற்றி பார்க்க தானே வந்தோம், அதை தாண்டி நீங்கள் வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. என்னோட காதல் உனக்கு விளையாட்டா போச்சாடா, போடா. என்ன காதலா? எனக்கு முதல் நாள் அவளை பார்க்கும் போதே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் அவள் அன்றைக்கி பேசின விதம் இருக்கே, என் கண்ணுக்குள்ளே அப்படியே நிற்கிதுரா. அவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா. அவள் போட்டிருந்தது ஏதோ சொன்னாங்க, தவணி என்னமோ சொன்னாங்க, அது ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் அவள் தலையில் அந்த போட்டிருந்த முக்காடு, அந்த முக்காடுக்குள்ளே அவளோட அழகான முகம். நம்ம நாட்டில் இருக்க பெண்கள் கூட அந்தளவுக்கு நகை போட மாட்டாங்க. அவள் போட்டிருந்த நகை எல்லாமே அவ்வளோ அழகாக காட்டுச்சு தெரியுமா. இன்னும் அந்த முகம் என் கண்ணுக்குள்ளே இருக்குடா அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜாக் தான், இவர் இப்படியே இருந்தால் இங்கேயே இருந்துருவார், எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடணும் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்க சரி, அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கும் தான், ஆனால் அவங்க நாட்டில் தான் ஒத்துப்பாங்களான்னு தெரியலடா. பரவாயில்ல, நான் அப்படியே தயங்கிட்ட சொல்லி கண்டிப்பாக இவளை வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களுக்கு அவ்வளோ காதலாக என்ன அந்த பொண்ணு மேலே? இது வரைக்கும் எந்த பொண்ணை பார்த்தும் எனக்கு அப்படி தோணதில்லை. அந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அவனோட அந்த சிரிப்பிலே தெரியுது அவனோட காதலோட ஆழம் என்னன்ட்டு. இப்போ ஜாக் தான் தயங்கிட்ட அதை பற்றி சொல்லிகிட்ருக்கான். தியோங் செம்ம கோவத்தில் நின்று முறைச்சி பார்த்துட்ருக்கான் ஜாக்கை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாட்கள் போக ஆரம்பிச்சுது. வேறு எந்த நாட்டுக்குமே நாங்கள் போகவே இல்லை. ஜங்குக் இளவரசர் டெய்லியுமே அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக போவார். கிட்டத்தட்ட 5 மாதம் முடிஞ்சிச்சு. நான் இளவரசர்கிட்ட சொன்னேன், தியோங் பிரின்ஸ் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு, நம்மளை தேடி ஆட்கள் அனுப்பியிருப்பாரு, இப்போ அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு. அதெல்லாம் சொல்லிக்கலாம், முதல்ல அவகிட்டேருந்து நான் சம்மதம் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் நான் தயங்கிட்ட போய் சொல்ல முடியும். நாளைக்கு அவகிட்ட என் காதலை சொல்ல போகிறேன். அவள் காதலை என்கிட்ட திருப்பி சொல்லிட்டானா எனக்கு அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது சொல்லு. இவ்வளோ நாட்களாக நானும் அதுக்கு தானே காத்துட்ருக்கேன். அவள் கூட எனக்கு பழகும் போது அவளுக்கும் எனக்கு பிடிக்கிற மாதிரி தான் தோணுது. நாளைக்கு என் காதலை அவகிட்ட சொல்லிவிட்டு அவளும் சரி சம்மதம்னு சொல்லிட்டானா நேராக இங்கேருந்து கிளம்பி நான் தயங்கிட்ட தான் போவேன். சரியா? கண்டிப்பாக சொல்லிவிட்டு கிளம்பிடணும். கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஜங்குக் இளவரசர் அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக போனார் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். இப்போ தயாங் தான், என்ன நடந்துச்சு? அது நடந்த விஷயத்த மட்டும் சொல்லு. அது எப்பயுமே ஜங்குக் இளவரசர் வர நேரத்தை விட ரொம்ப தாமதமாக தான் வந்தார். வரும்போதே அவர் முகத்தில் அவ்வளோ சோகம். நான் நினச்சேன் அந்த பொண்ணு ஒத்துக்கல போல, அதனால தான் அவ்வளோ சோகமாக இருக்காரோ அப்படின்னு நான் நினச்சேன். நான் ஜங்குக் இளவரசர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னது என்னன்னா, இளவரசே என்ன சொன்னாங்க அவங்க, உங்கள் காதலை நீங்கள் சொன்னீங்களா? இப்போ ஜங்குக்கன்லாம் கலங்கியிருக்கு. என்னாச்சு? அவளுக்கு என்னை பிடிக்கலையா? என்ன? ஏன்? என்ன காரணம்? உன்னை மாதிரி ஒரு சாதாரண பையனை நான் காதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. சாதாரண பையனா? என்ன சொல்கிறீங்க? கிம் டைனாசிட்டியோட 2வது பிரின்ஸ் நீங்கள் தான், எப்படி அப்படி சொல்லலாம்? அது அவளுக்கு தெரியாதுல்ல. என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. நான் அவள் கூட பழகும் போதே ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி தான் அவகிட்ட பழகினேன். அவளும் என்கிட்ட அப்படி தான் பழகினா. அவளுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு நான் நினச்சேன். என் காதலை சொல்லும் போது அவள் கேட்டா, நீ எந்த நாட்டோட பிரின்ஸுன்னு. என்ன சொல்கிற? எனக்கு புரியலையே. நான் சாதாரண ஒரு மனுஷன் அவகிட்ட சொன்னேன். சாதாரண ஒரு மனுஷனை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் இந்த நாட்டோட இளவரசி. எங்கள் வீட்டில் உன்னை நம்பி எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க உனக்கு? அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது. இந்த காதல் நடக்கவும் நடக்காது. நான் உன்கிட்ட தப்பாக பழகிட்டேன் நான் நினைக்கிறேன். நீயும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட.
என்னாலலாம் ஒரு சாதாரண மனுஷனை காதலிக்க முடியாது, கஷ்டமும் பட முடியாது. நீ வேற ஏதாவது ஒருத்தவங்களை பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் என்னை தேடி வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிருப்பா. இப்போ இதை தான் ஜங்குக்கு வந்து ஜாக் கிட்ட சொல்லியிருப்பான். ஜாக் வந்து தேங்கிட்ட தான் சொல்கிறான். தேங்க அவ்வளோ கோவம் அவன் கண்ணில், அவ்வளோ வெறி. ஜங்குக்கு ஒரு பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டான்னும் போது அப்புறம் என்னாச்சு பிரின்ஸ்? அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அங்கே இருந்தால் அவர் மனசு உடஞ்சிருவாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு கிளம்பிடலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் ஜங்கு இளவரசர்கிட்ட சொன்னேன், பேசாமல் நம்ம இங்கேருந்து போயிடலாமான்ட்டு. அவருக்கு போகிறதுக்கும் மனசு இல்லை. சரி, இன்னொரு வாட்டி அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம், அந்த பொண்ணு உங்களை தப்பாக நினச்சிட்ருக்கா, இந்த நாட்டோட இளவரசன் நீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட உங்கள் காதலை சொல்லுங்கள், கண்டிப்பாக ஏற்றுப்பா அப்படின்னு நான் சொன்னேன். ஜங்கு இளவரசர் அதை மறுத்துட்டாரு. அவளை நான் என் மனசுலேருந்து தான் காதலிச்சேன். ஒரு சாதாரண ஒரு பையனாக இருந்து அவளை நான் காதலிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னவளுக்கு நான் என்னன்னு போய் அவள்கிட்ட நான் சொல்ல முடியும்? நான் நாட்டோட பிரின்சஸ். இப்போ என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்டா அவள் என்ன சொல்லுவா? கண்டிப்பாக சரின்னு தான் சொல்லுவாங்க. அது என்ன காதலிக்கிறதா அர்த்தம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட மனசு தான் அவ்வளோ உடஞ்சிருக்கு. இப்போ ஜாக் தான், சரி வேணா விடுங்க, அவங்களுக்கு உங்களோட அருமை என்னன்னு புரியல, உங்களை மாதிரி ஒருத்தவங்க கிடைக்க அந்த பொண்ணுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதான், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, வாங்க நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்பலாம். இப்போ ஜங்குக் தான், கிளம்பலாம், நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை நானும் வரேன். பயப்படாத, நான் திருப்பி வருவேன், வந்ததுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். சரி. அதுக்கப்புறம் ஜங்குக் இளவரசர் வந்து சாயந்தரம் போல் திரும்பி வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு 4லேருந்து 5 நாள் இருக்கும். அவரால் அந்த வலியை தாங்கிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தார். நான் கேட்டேன், விட்டுருங்க பரவாயில்ல, அதை பற்றி யோசிக்க வேணாம் அப்படின்னு நான் நிறையா சொன்னேன். அவர் திரும்ப திரும்ப அதை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தார். அன்றைக்கி நைட்டு ரொம்ப சோர்வாக இருக்குது, நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனார். நானும் சரி அவர் ஓய்வு எடுக்கட்டும், அவர் சரியாயிடுவார்னு நான் நினச்சேன். அன்றைக்கி காலையில் அவரை எழுப்புறதுக்காக போனேன். போய் பார்த்தா அவர் மயக்கமாக இருந்தார். வாயிலேருந்து நுரெல்லாம் வந்துச்சு. நான் பயந்து போயிட்டு மருத்துவரை தான் பார்க்குறதுக்காக படகை ஒரு ஊரில் நிப்பாட்டிட்டு அந்த ஊரில் தான் மருந்து வாங்கி அவருக்கு கொடுத்தோம். அவங்க சொன்னாங்க, எங்களால் இந்த மருந்தை நிரந்தரமாக எங்களால் காப்பாற்ற முடியாது, உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு 2 வாரம் ஆகும், அது வரைக்கும் வேணால் அந்த மருந்தை கொடுத்துக்கிட்டே இருங்க, அவரால் உயிரை மட்டும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாங்களும் ஊருக்கு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் திரும்பி வந்துட்டோம். நேராக பேலஸ்க்கு தான் வந்தோம். வந்து பார்த்தா நீங்கள் வாருக்கு போயிருக்கதா சொன்னாங்க. ஜங்குக் இளவரசரை அதுக்கப்புறம் அறையில் வச்சு மருத்துவரை வச்சு வைத்தியம் பார்க்க ஆரம்பித்தோம். இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போது தேவங்கெலாம் செம்ம கோவம். இப்போ மருத்துவர் தான், அப்போது அந்த நஞ்சை அவர் அங்கேருந்து தான் வாங்கியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்போ தேங்க் தான் திரும்பி பார்க்குறான். என்ன? ஆமாம், அதோட விஷத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கான தீர்வான மருந்தையும் அந்த ஊரில் தான் இருக்குது, அவர் அங்கே தான் வாங்கியிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு, அதை சாப்பிட்டதுனால தான் இப்படி இருக்கார். அந்த மருந்தை எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வாங்க, அப்போ தான் அவரை காப்பாற்ற முடியும். இப்போ கொடுக்குற மருந்து எங்களால் ரொம்ப நாட்களுக்கு நீடிக்க முடியாது. அது என்ன விஷயம்னு ஒன்றால் சொல்ல முடியுமா? அது இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு மருத்துவர் தான் ஜாக்கை பார்த்து கேட்குறாங்க. இப்போது தேங்க் தான், இருக்கா இல்லையா? இல்லை, அந்த ஜாடியிலேருந்து மொத்த மருந்துமே அவரே சாப்பிட்டாரு. அப்போது வேறு வழி இல்லை, அந்த மருந்தை நீங்கள் நேரில் தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போது அலெக்ஸா, பிரின்ஸ் அதை நான் போய் எடுத்துகிட்டு வரேன். இல்லை, நானும் வரேன் அப்படின்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். பிரின்ஸ், நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, திருப்பி நாட்டை விட்டு வரக்கூடாது. எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுன்ட்டு, நானும் வரேன். ஜாக், தேங் காதலிச்ச பொண்ணை நீ பார்த்துருக்கியா இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள் அந்த பொண்ணு ஏதோ கொடுக்க வந்தா,
இளவரசர்கிட்ட அன்னைக்கு நான் பார்த்தேன். சரி, கிளம்பு அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போது மருத்துவர் தான் அந்த மருந்தோட வரைபடத்தை தான் காமிக்கிறாங்க. தேவ் பார்த்துக்கிறான். இதை கையில் வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு பயன்படும். ம், அலெக்ஸ் வாங்கிக்க, நம்ம இப்போ கிளம்புறோம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங் தான் ஜங்குக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த அறையிலேருந்து வெளியே வரான். இப்போது தேவோட அம்மா தான் வந்திருப்பாங்க. தேவ், ம், நீ வார் முடிச்சுட்டு இப்போ தான் வந்த. ஜங்குக்கு பார்த்தியா எப்படி இருக்கான்னு? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் சீக்கிரம் சரியாகி வருவான், கவலைப்படாதீங்க. எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? அவனை எதாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அலெக்ஸ் தான், இல்லை குவீன், அவரை காப்பாற்றலாம். அந்த மூலிகையை அவன் எடுக்க தான் இப்போ நானும் பிரின்ஸும் கிளம்புறோம். என்ன தியோங், நிஜமாவா? ம், எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக ஜங்குக்கு அப்படி விட மாட்டேன்ட்டு. உனக்கு ஜங்குக்கு தான் உயிருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம். அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு கூட பார்க்காம இருந்தீங்களா? இல்லைப்பா, அவன் எப்படி போனானே தெரில. இந்த ஜாக் தான் கூட்டிகிட்டு போனதே. இப்போது ஜாக் தான் தலை குடிஞ்சு நின்றுருக்கான். சரிப்பா, நீ இப்போ தானே வந்திருக்க, அலெக்ஸை போயிட்டு வர சொல்லலாம்ல? இல்லை, நான் ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன், நான் அதை முடிச்சுட்டு தான் வருவேன். இதை சொல்லும் போது அலெக்ஸ்க்கெலாம் அள்ளு விடுது. அப்போ ஏதோ ஒன்று இருக்குது, அவர் காரணமாக தான் வராரு. எவன் சாவ போகிறானோ நமக்கு என்ன, நம்ம அமைதியை ஒரு பின்னாடியே நின்றுவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். இப்போது தேங்கோட அம்மா தான், அப்படின்னு முக்கியமான வேலை நீ போகிற அளவுக்கு? ம், நீங்கள் இவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருந்தீங்கள்ல, இந்த நாட்டோட குயினை தான் நான் கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. தியோங், நிஜமாவா? என்ன சொல்கிற? இத்தனை நாளாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ன? இப்போ தோணுது, அதான் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? எங்கே நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியோன்னு நினச்சி நான் பயந்தே போயிட்டேன். அதான். சரி, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வரும்போது மறக்காம இந்த நாட்டோட குயினோட வா அப்படின்னு சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே. அவன் எதுவுமே சொல்ல திரும்பி போகிறான். இப்போது குயின் தான், அலெக்ஸ், சொல்லுங்க குயின். ஏண்டா, அவன் ஒரு பொண்ணை நேசிக்கிறான்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அவனுக்கு எதையுமே இல்லைன்னு வைங்க, பாரு அவனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி இன்றைக்கி இந்த நாட்டோட குயினை கூட்டிகிட்டு வர போகிறான். இப்போ அலெக்ஸ் தான், அவருக்கு இதயம்மா அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லையே. அன்றைக்கெலாம் ஈட்டி நெஞ்சில் இறங்கிச்சு, அதுக்கே ரொம்ப இதாக தான் இருந்தார். இப்போ என்ன ஒரு பொண்ணை குயினாக கூட்டிகிட்டு வர போகிறான்றாரு? ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். என்னடா, அந்த பொண்ணை நீ பார்த்துருக்கியா என்ன? பார்த்ததில்ல. என்ன தானே, போ, கூட தானே இருக்கேன். சரி, சீக்கிரம் போயிட்டு இந்த நாட்டோட பிரின்சஸை கூட்டிகிட்டு வாங்க. சரிங்க குயின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி போகிறான் யோசிச்சுக்கிட்டே. இப்போது ஜாக்குமே பின்னாடி போகிறான். இப்போ ஜாக் தான், அலெக்ஸ் என்ன நடக்குது? தேங் பிரின்ஸுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கா என்ன? அட, அதான் எனக்குமே புரியல. உனக்கு தேங் பிரின்ஸை பற்றி தெரியாதா? அவர் யாரையுமே நம்ப மாட்டார். முக்கியமாக எமோஷன் ஒன்று கிடையவே கிடையாது அவர் லைஃப்பில். அப்படி இருக்கும்போது காதல் மட்டும் எங்கடா வந்திருக்கும்? எனக்கு அதாண்டா புரியல. ஏன் இவ்வளோ எதுக்கு? சொந்த அம்மாவையே அவர் நம்ப மாட்டார். அவர் நம்புகிற ஒரே ஒருத்தவர்னா அது நம்ம ஜங்குக் இளவரசர் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எப்படி இன்னொரு பொண்ணை, அதுவும் ஜங்குக் இளவரசர் இப்படி இருக்காரு, அந்த நேரத்தில் போயிட்டு தியோங் பிரின்ஸ் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆக்சுவலாக தியோங்க்கு பெருசாக எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டான். எந்த எமோஷனுமே அவனுக்கு இருக்காது. அவன் யாரையுமே நம்ப மாட்டான். பெத்த அம்மா அப்பாவையே நம்ப மாட்டான். ஆனால் அவன் நம்புகிற ஒரே பர்சன் தான் அதான் ஜங்குக் மட்டும்தான். ஏன்னா ஜங்குக் தயாங்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு அவனுக்கு தெரியும். அவன் சின்ன வயசுலேருந்து ஜங்குக்கு அவன் தான் தூக்கி வளர்த்துருக்கான். அவனுக்கு தம்பியை தாண்டி அது அவனுக்கு ஒரு பையன் மாதிரி ஜங்குக்கு. அவனால் சின்ன வயசில் என்னென்னலாம் அனுபவிக்க முடியலையோ அது எல்லாத்தையுமே ஜங்குக்கு அனுபவிக்க விட்டுருப்பான். அவனை பெருசாக கஷ்டப்படவே விட்டுருக்க மாட்டான். ஆனால் ஜங்குக்கு அப்படி கிடையாது. தேவனுக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணணுன்னு தான் அவனுக்கு ஆசையே. அவன் வாருக்கு போகும்போதெல்லாம் அவனும் கூட வரேன்னு சொல்லுவான். ஆனால் தியோங் இது வரைக்கும் ஒரு வாருக்குமே ஜங்குக்கு கூட்டிகிட்டு போனது கிடையாது. தியோங் வாருக்கு போனால் அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு அவனுக்கு தெரியும். அதை ஜங்குக்கு பார்த்து கற்றுக்கக்கூடாதுன்றதுக்காக
அவனை எப்பயுமே பேலஸில் விட்டுட்டு தான் போவான். இப்படி இவ்வளோ பத்திரமா பார்த்துருந்தோம், இன்னைக்கு அவனோட தம்பி இப்படி இருக்கானேன்னும் போது அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. அந்த கோவத்தோடு தான் அவன் கிளம்பியிருக்கான். இப்போ தேங் தான் கொரியாலேருந்து இந்தியாவுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். பேலஸ்லேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போது இன்னொரு சைட் பார்த்தா இந்தியாவில் தான் ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. வயன் வயன் இப்போது புல்தரையில் தான் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பா. ஆ என்னாச்சு, வந்துச்சா? ஆ இந்தப்படி. இதை நான் உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படேன் தெரியுமா? சரி சரி கொடு காட்டு. ஆ அவ்வளோ சீக்கிரம்லாம் காட்ட மாட்டேன். எங்க என்னோடது கொடு. இவ வேற. இந்தா அப்படி. நீ செஞ்சது தானே? ஆமாம், நான் தான் உனக்காக செஞ்ச பாயசம், சாப்பிடு. ஆ ஓகே அப்படின்ட்டு அந்த பொண்ணு சாப்பிட்டுட்ருக்கா. இப்போது அந்த பொண்ணு ஒரு மெடல் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பா. அதை வாங்கி தான் ஒயின் படிக்க ஆரம்பிக்கிறா. படிக்க படிக்க அவள் ரியாக்ஷனே மாறுது. முன்னாடி இருக்க அந்த பொண்ணு தான், ஒயன் என்னாச்சு? அவளோட கண்ணு கலங்கி அந்த கண்ணில் இருக்க துளிகள் வந்து அந்த மடலில் விழுது. இப்போ அந்த பொண்ணு தான் டக்குன்னு அந்த மடலை வாங்கி தான் பார்க்குறா. அதை படிக்கும் போது அவள் கையில் வச்சுருந்ததை கீழே போட்டுடுறா. ஒயன் என்ன? எனக்கு புரியல, என்ன நடக்குது? அவர் ஏன் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கணும்? கடவுளே ப்ளீஸ் அவர் மனசை எப்படியாவது மாற்றிடு, எனக்கு பயமாக இருக்கு, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு கடவுளை தான் வேண்டிகிட்டு இருக்கா. இப்போது பக்கத்தில் இருக்க பொண்ணு தான், ஒயன் பயப்படாத, அவருக்கு ஒன்றும் ஆகாது, அவர் கூட தான் 2-3 பேர் இருந்தாங்கல்ல, அவரை பத்திரமா பார்த்துப்பாங்க. எப்படி? அதில் எழுதியிருக்கதை பாரு, அவர் எவ்வளோ நேசிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணிலேருந்து நான் ஸ்டாப்பாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கா. ஓகேடா அம்மி, இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இங்கே முடியுது. ஸ்டோரி எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய ட்விஸ்ட் இருக்கும், வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இமேஜின் பண்ண கரெக்டாக இருக்கா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இல்லைனா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவாடா? எனக்கு அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த எஃப்எஃப்மே உங்களுக்கு டெய்லியுமே வரும், ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட்டுமே வரும், அது மெம்பர்ஷிப்பில் போட போகிறேன். அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன்டா, ஏன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஒன் ஷாட் தரேன்னு சொல்லியிருந்தேன். அதை ஈவினிங் நான் கொடுத்துருவேன். அதை நான் இப்பயே நான் சொல்லிடுறேன். ஓகேவாடா? உங்களுக்கு இந்த எஃப்எஃப் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். இதை நான் எதுலேயுமே மெம்பர்ஷிப்பில் போட மாட்டேன், பயப்படாமல் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவாடா? ஓகேடா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.